The tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. ஒரு சர்க்கிளில் எந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணாலும் அது ரேடியஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதான் தியரம். ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்கு ஒரு டேஞ்சன்ட் ஒன்று ட்ரா பண்ணுறோம் ஒரு பாயிண்ட்ல. சென்டர் ஓன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டேஞ்சன்ட்ல இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு சென்டர்லேருந்து ஒரு லைன் வரையலாம். இது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை. டேஞ்சன்ட்டை XYன்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது OP பெர்பெண்டிகுலர் டு XYன்னு. இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அதை எழுதிக்கலாம். given a circle with center O and a tangent XY at a point P. இப்போ இந்த XYன்ற டேஞ்சன்ட்ல Qன்னு ஒரு பாயிண்ட்டை எடுக்கிறோம். ஓகே, எடுத்து இந்த ஓவையும் Qவையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த பாயிண்ட்டை அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிளாக இருந்தால் ஓபிக்கும் அந்த OQக்கும் உள்ள ரிலேஷன் எப்படி இருக்கும், இப்போ இந்த Q இன்சைடு த சர்க்கிள் லையாக இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். இப்போ நம்ம இன்சைடு த சர்க்கிள் அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போது இதுதான் அந்த சர்க்கிள் வித் சென்டர் O, ரேடியஸ் இது, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் P. இப்போ அந்த பாயிண்ட் Q இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்திருக்கிறது இந்த பாயிண்ட் Q இஸ் ஆன் XYன்னு எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இப்படி போயிடுமா? அந்த XY இந்த இடத்துக்கு போயிடும். இது Y, XY அப்படின்னா இந்த லைன் XY வித்தின் அ சர்க்கிள் போயிடும். வித்தின் அ சர்க்கிள் போயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடுது? சீக்கண்ட் ஆயிடுது. ஓகே, சீக்கண்ட்னா என்ன? சர்க்கிள்க்கும் இந்த லைனுக்கும் ரெண்டு காமன் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது சீக்கண்ட். இப்போ இது ஒரு காமன் பாயிண்ட், இது ஒரு காமன் பாயிண்ட். இதில் தான் Q லை ஆயிருக்குன்னு எடுத்திருக்கோம் நமக்கு. ஆனால் இந்த டேஞ்சன்ட்டுக்கு இந்த ரேடியஸ் பெர்பெண்டிகுலராக இருக்குன்றதான் தியரம். அப்போ இது சீக்கண்ட்ன்றது தப்பு. அப்போ Q அவுட் சைடில் தான் லை ஆயிருக்கணும். லெட் Q be a point on XY outside of the circle. இப்போ OQவை ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட் நம்ம இங்கே வரைஞ்சி பார்த்தோம்ல, வரைஞ்சி பார்த்து என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தோம்ல, இன்சைட் ஆயிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்ல. இங்கே Qன்ற பாயிண்ட் இன்சைட் ஆஃப் த சர்க்கிள்னா XY வந்து சீக்கண்ட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிடணும். அப்போ தான் XY அவுட் சைடில் இருந்ததுன்னா Qன்ற பாயிண்ட் அவுட் சைடில் தான் இருக்கும். அப்போது OP தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக வரும். இப்போ இங்கே ஓவிலேருந்து இங்கே சர்க்கிளில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணினா அதுவும் ரேடியஸ் தான். ஸோ அந்த ஓபியும் இதுவும் ஒரே ஈக்குவல் ஆகிடும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை விட OQ லார்ஜர் தான். அதை தான் இப்போ எழுதணும். தி பாயிண்ட் Q must lie outside the circle. ஏன்னா if Q lies inside the circle, XY becomes a secant. Secant ஆயிடும். ஸோ ஆனால் XY இஸ் அ டேஞ்சன்ட்னு எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ இது Q must lie outside the circle. இப்போ OQ is larger than OP இல்லையா? இந்த ஃபிகர்ல இருந்து பாருங்க, OQ must be larger than OP. That is OQ greater than OP. இப்போ இந்த பாயிண்ட் Qன்ற பாயிண்ட்டு இந்த XYன்ற லைனில் எந்த இடத்துல எடுத்தாலும் அது கரெக்டாக தானே வரும். இங்கே எடுத்தாலும் கரெக்டு தான். இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு லென்த்து. இங்கேயும் இந்த இடத்துல இருந்தாலும் OQவை விட OP தான் ஷார்ட்டஸ்ட். ஸோ
other than P, Q எந்த இடத்துல இந்த XY tangentல லையா இருந்தாலும் இந்த condition true. This is true for any point on XY other than P. Therefore, OP is the shortest distance from the center O to the tangent XY. Therefore, OP perpendicular to XY.